வெல்கம் டு மண் பேசு மகத்துவம் விபிசி சேனல். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பசுமையான பள்ளத்தாக்குகள், ஆக்ரோஷமான எரிமலைகள், ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிகள், இவை எல்லாத்தையும் கொண்ட ஒரு இயற்கை அழகான ஒரு நாடு தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா. இந்தோனேஷியா பார்த்திங்கன்னா ஒரு 17,000க்கும் கிட்டத்தட்ட ஒரு 17,000க்கான தீவுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தான் இந்தோனேஷியா. அதில் முக்கியமான ரொம்ப ஃபேமஸான தீவுகள் அப்படின்னு சொன்னோன்னா சுமத்ரா, ஜாவா, அப்புறமா பாலி, அப்புறமா சவுத்து வெசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஐலண்ட்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. என்னென்ன அந்த ஐலாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலி ஐலாண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாலி ட்ரிப் நாங்கள் சென்னையிலேருந்து கோலாலம்பூர் போனோம். மலேசியா தலைநகர் கோலாலம்பூர். அங்கேருந்து டிரான்சிட் ஃப்ளைட்டு, இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி நாங்கள் பாலி தென்பசார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போனோம். பாலியிலேருந்து அந்த தென்பசாரில் குத்தா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே நிறையா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தங்கலாம் குத்தாவில். முதல் நாள் பார்த்திங்கன்னா உலுவாத்து டெம்பிள் ஒன்று இருக்குது. ஒரு கடற்கரை கோயில், ஒரு சின்ன ஒரு ஹில் டாப்பில் இருக்குது. ஈவினிங் ட்ரெடிஷ்னல் இந்தோனேஷியன் கச்சாக் டான்ஸ், அது ரொம்ப கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இந்தோனேஷியனுடைய அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு இது கல்ச்சுரல் டான்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, கச்சாக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய பீச்சஸ் இருக்குது. அங்கே பேராக்ளைடிங், ஸ்னார்க்லிங், அப்புறம் பனானா போட் ரைடு, ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பாதுகாப்பாக செஞ்சுக்கலாம். அது என்னென்னு. அதே மாதிரி ஸ்பீட் போட்டில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஜர்னியில் நூசா பெனிடா அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. நூசா பெனிடா ஐலாண்டு பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மிக அற்புதமாக பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. கிளிங்கிங் பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அற்புதமான மனிதர்களால் டச் பண்ண முடியாத இடம் அப்படின்ற மாதிரியான ப்ரிமிட்டிவ் லேண்ட்ஸ் மாதிரி இருக்குது கிளிங்கிங் பீச். அது கொஞ்சம் பாதுகாப்பாக கீழே இறங்கி ஓரளவுக்கு பார்க்கலாம் நின்று. அது அருமையான இடம். அதே மாதிரி கிறிஸ்டல் பீச் அப்படின்னு இருக்குது. அப்புறம் புரோக்கன் பீச் இருக்குது. இதெல்லாம் நம்ம நூசா பெனிடாவில் பார்க்க வேண்டிய இடங்கள். என்னென்னு அந்த உலுவாத்து டெம்பிள் சொன்ன பாருங்கள். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது குத்தாலேருந்து. அதையும் போய் பார்க்கலாம். என்னென்னு. அதே போல் உபூத் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours நம்ம ஜர்னி பண்ணி போனோம்னா உபூத் அப்படின்ற இடத்த நம்ம அடையலாம். அதுவும் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த உபூதில் தான் மங்கி ஃபாரஸ்ட் இருக்குது. நிறைய மங்கீஸ் இருக்குது. அதனால் அந்த ஃபாரஸ்ட் பேரே மங்கி ஃபாரஸ்ட்னு வச்சுருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மங்கீஸ் கிட்ட. அந்த மங்கி ஃபாரஸ்ட்டை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரைஸ் ஃபீல்டு டெரஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது படிக்கட்டாக மலையில் எப்படி விவசாயம் பண்ணலான்றதை அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியாவில். அந்த இதை பார்த்தோம் நாங்கள். ரைஸ் ஃபீல்ட் டெரஸ் கிந்தாமணி அப்படின்ற இடத்துல பட்டூர் வால்கனோ, அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. நிறைய எரிமலைகள் இருக்குது. நம்முடைய பிரம்மோ எரிமலை மாதிரி ஜாவாவில் இருக்கிற மாதிரி இங்கே பாலியில் பட்டூர் வால்கனோ இருக்குது. இந்த பல்க்டூர் வால்கனோனுடைய இதை இன்னும் கூட அது பக்கம் வந்துன்னே இருக்குது அதிலேருந்து. பட்டு 2000 எரப்ட் ஆனதாக சொல்கிறாங்க. அந்த வால்கனோடைய வியூ பாயிண்ட்டு அற்புதமாக இருந்தது. அதை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிருக்கும்போதே நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த கிளைமேட்டை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்தானு டெம்பிள், அதுவும் ஒரு கடற்கரை கோயில். அது உபூதிலேருந்து பக்கம்தான். அந்த இது பார்த்தோம். உளுந்தானு பார்த்துட்ட பிறகு தனாலா டெம்பிள் அப்படின்னு ஒன்று, அது ஒரு டெம்பிள். எல்லாமே அங்கே நம்முடைய இது இந்தியாவை பிரதிபலிக்கிற அதே வகையில் அந்த பிரதான சிற்பங்கள்
குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு சிற்ப வகையை சார்ந்த மாதிரியான சிற்பங்களை வந்து நிறைய நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. இதில் வந்து பாலியில் கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா பாலி. அது வந்து நிறைய இருக்குது நமக்கு வந்து இந்தோனேஷியாவில். அதே போல் உபூதுலேருந்து கிந்தாமணி போகிற வழியில் தெகேனுங்கான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுவும் அருமையாக பார்க்க வேண்டிய இடம். அங்கே வந்து ஒரு தொங்கு பாலம் மாதிரி கூட போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த பாலி பயணம் வந்து மிக அருமையான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய விசா ஃபீ பார்த்திங்கன்னா ஆன் அரைவல் விசா தான் வந்து பாலிக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்திய பணத்தில் 3000 rupees செலவாகும். அவ்வளோதான். எல்லாத்துமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு டூர் ஏஜென்சிஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நாங்கள் ராஜாஸ் மயூரா வெக்கேஷன் சார்பாக தான் நாங்கள் வந்து போனோம். சென்னையில் டி நகரில் இருக்குது இது வந்து.